ஜான் ஏறுனா முழம் இறங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட் இன்னியோட மார்க்கெட் அப்படிதான் இருந்தது. நேத்தியோட மார்க்கெட்ல இருந்து இன்னைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, நேத்தியோட மார்க்கெட் கம்ப்ளீட்டா டே லோல இருந்து மோர் தென் 150-200 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ரெக்கவரி இருந்தது. பட் இன்னைக்கும் அது எதிர்பார்க்கப்பட்டுச்சு. பட் ஆனா இன்னியோட மார்க்கெட் அப்படியே தலைகீழா மாறியிருக்கு. இன்னைக்கு நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் பாசிட்டிவாவும் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. நெகட்டிவாவும் வீக் ஆச்சு. பட் நெகட்டிவ் சைட்ல தான் கொஞ்சம் அதிகமான செல்லிங் பிரஷர் இருந்தது. ஆனா செக்டார்ல பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் வந்து இன்னைக்கு பாசிட்டிவா இருக்கு. ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு ஆம் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்ல தான் அதிகமான ஃபால். அதேபோல நிஃப்டி 50ல ஒரு சில செலக்டிவான ஸ்டாக்ஸ்ல செல்லிங் பிரஷர் இருந்தது. 58 பாயிண்ட் நிஃப்டி இறங்கியிருக்கு. 120 பாயிண்ட்டுக்கு மேல பேங்க் நிஃப்டி பாசிட்டிவா முடிஞ்சிருக்கு. நிஃப்டில ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டில் 25,600ன்ற சப்போர்ட் லெவல்ல ரொம்ப க்ளோஸா போயிட்டு, அங்கிருந்து டே லோல இருந்து நியர்லி ஒரு மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் கிட்ட ஒரு ரெக்கவரி இருந்தும் 58 பாயிண்ட் இன்னைக்கு டவுன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனதுக்கு என்ன காரணம்? வரப்போற அடுத்தடுத்த செஷன் மார்க்கெட் இப்படியே தான் கன்டின்யூ ஆகுமா? இல்ல ஒரு ரெக்கவரி புல் பேக் மார்க்கெட்ல ஒரு பவுன்ஸ் பேக் எதிர்பார்க்கலாமா? இத பத்தி தான் இந்த வீடியோல போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ல பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜனவரி 23 மதுரையில ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜனவரி 24 திருச்சியில ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் இருக்கு. இந்த 2 கோர்ஸுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, ஜனவரி 21ஆம் தேதி ஆன்லைன்ல நீங்க கலந்துக்கலாம். இதே ஆப்ஷன் ட்ரேடிங் கிளாஸ். ஸோ இந்த 3 செஷனுக்கான லிங்க்கும் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மார்க்கெட்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு செக்டார்ல, நிஃப்டில என்ன டர்ன் ஆயிருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். இதுல நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னா, 0.2% நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 50யும் 0.2% மேல ஃபால் ஆயிருக்கு. ஆனா 0.2% பேங்க் நிஃப்டி ஃபால் ஆயிருக்கு. இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்து அ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. மோர் தென் 200 பாயிண்ட்ஸ்க்கு மேல சஸ்டெயின் ஆச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு வீக்னஸ் இருந்தது. ஐசிஐசிஐ பேங்க் ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம். இன்னொரு பக்கம் எச்டிஎஃப்சி பேங்க்கினுடைய வீக்னஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். இன்னொரு நிஃப்டி எடுத்துக்கிட்டோம்னா எல்&டி இன்னைக்கு செல்லிங் பிரஷர் இருந்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல. ஆனா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட குவார்ட்டர்லி ரிசல்ட் இன்னைக்கு எதிர்பார்த்தத விட பெட்டரா இருந்தது. பிஎஸ்யூ பேங்க்ஸ் இன்னைக்கு டாப் செக்டோரல் கெய்னரா க்ளோஸ் ஆகுறதுக்கு ரீசனா இருந்தது. ஸோ ஒரு நியூஸா இன்னைக்கு என்னென்ன நடந்திருக்குமா லைவ் மார்க்கெட்ல அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, இன்னைக்கு மார்க்கெட்ல ஃபால் ஆனதுக்கு என்னென்னலாம் சேலஞ்சஸ் இருக்கு? ஈரானுக்கான ஒரு பிரச்சனை டொனால்ட் ட்ரம்ப்போட அனௌன்ஸ்மென்ட். அதாவது ஈரானோட வர்த்தகம் வச்சிட்டு இருக்கிற கண்ட்ரீஸ்க்கு 25% டாரிஃப் வந்து இம்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இதுல நெறைய சிக்கல் இருக்கு. என்னன்னா, ஏற்கனவே 50% இந்தியாவுக்கு இருக்கு. இப்போ ஆல்ரெடி ஈரானோட பெரிய அளவுக்கு வர்த்தகம் இல்ல அப்படின்னாலும், ஒரு ரிலேஷன்ஷிப்ல வந்து இந்தியா இருக்கு. ஸோ அப்போ வந்து என்னன்னா, இதுல எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனா, துருக்கி, யுஏஇ, ஈராக் இந்த கண்ட்ரீஸ்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். பட் இந்தியாவும் இருக்கு. அ இதுல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நியூஸ் தான் இன்னியோட மார்க்கெட்ட பாதிப்பை ஏற்படுத்தினது. ஏன் அப்படின்னா, ஏசியன் மார்க்கெட்லாம் இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. மோர் தென் 1%லாம் வந்து ஏசியால இன்னைக்கு பாசிட்டிவா மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் வந்து ஏசியால பாசிட்டிவா தான் இருந்தது. பட் நம்ம மார்க்கெட் தான் இன்னைக்கு பெரிய வீக்னஸ் இருந்தது. ட்ரம்ப்போட இந்த 25% டாரிஃப் த்ரெட்டன் தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல வீக்னஸ கிரியேட் பண்ணதுக்கு காரணமா பார்க்கலாம். 2வது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான டாரிஃப் தொடர்ந்து முடியாம போறது. மேபி இது ஃபெயில் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குன்றது சோசியல் மீடியால இருக்கிற ஒரு சில ஒப்பீனியன் பார்க்க முடியுது. ஜனவரி 14ஆம் தேதி கோர்ட்டோட ஒப்பீனியன் டாரிஃப் வந்து ட்ரம்ப்போட டாரிஃப் கன்டின்யூ ஆகுமா? இல்ல இத ஸ்டாப் பண்ண போறாங்களா கோர்ட் அப்படின்ற ஒரு டெசிஷன் வந்து ஜனவரி 14ஆம் தேதி வரப்போகுது. கோல்டு, சில்வர் ரெக்கார்ட் ஹை. எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ், டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட். இதுல டிசிஎஸ் 0.7% பாசிட்டிவா இருந்தது. பட் எஸ்சிஎல் வந்து பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. எஃப்ஐஎஸ் வந்து தொடர்ந்து செல் பண்றதும் ஒரு ரீசனா பார்க்கலாம். இது எல்லாமே இன்னியோட மார்க்கெட்ல நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்த ஸ்டாக்ஸா பார்க்கலாம். மார்க்கெட் ஓவரால் சென்டிமெண்ட்டா பார்க்கலாம். கோல்டு, சில்வர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணலாம். பேஸ் மெட்டல் கம்பெனிஸ்ல இம்பாக்ட்ட நம்ம கவனிக்கலாம். ஏன் அப்படின்னா, இதுல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன, பேஸ் மெட்டல் அப்படின்னு வரும்போது காப்பர், அலுமினியம், ஜிங்க் அ இந்த ஸ்டாக்ஸ் பிளஸ் ஆல்ரெடி சில்வர் $85 கடந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால இந்துஸ்தான் ஜிங்க், இந்துஸ்தான் காப்பர், வேதாந்தா, நால்கோ இன்னும் ஒரு சில டைவர்சிஃபைட் மெட்டல் இண்டஸ்ட்ரியில இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் நம்ம கவனிக்கலாம்.
இதில் நம்ம இப்போ பேங்க் சைடு வரும்போது ஹெச்டிஎஃப்சி பேங்க் தொடர்ந்து அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாக் ப்ரைவேட் செக்டார் பேங்க்கில் இன்றைக்கும் 0.2% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. சிஎல்எஸ்ஜே இன்னைக்கு பை ரேட்டிங் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஸ்டாக் இன்னைக்கு வீக்காக தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டிசிஎஸ் 0.7%, ப்ராஃபிட் வந்து 11% கிட்ட ஃபால் ஆயிருந்தது. பட் எதிர்பார்த்ததை விட பெட்டரான ரிசல்ட்டுன்றதை விட ப்ரோக்கரேஜஸோட அப்டேட் வந்து ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம் இன்றைக்கி பாசிட்டிவாக டர்ன் ஆனதுக்கு. இதில் 3 ப்ரோக்கரேஜ் கம்பெனி, மேபி மக்வாரி அப்படின்ற குளோபல் ப்ரோக்கரேஜ் 4810 ரூபா டார்கெட் கொடுத்துருக்காங்க. அதாவது டிசிஎஸ் இப்போ நேத்தியோட க்ளோசிங் ப்ரைஸ்லேருந்து நியர்லி 40%க்கு மேலே அப்சைட் பொட்டன்ஷியல் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் மற்ற 2 ப்ரோக்கரேஜ் நொமுரா அண்ட் சிட்டி வந்து பார்த்திங்கன்னா நொமுரா 3300 சிட்டி 3020 கொடுத்துருக்காங்க. இதில் சிட்டி செல் ரேட்டிங்கும் நொமுரா நியூட்ரல் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மிக்சட் சினாரியோ நம்ம டிசிஎஸில் பார்க்க முடியுது. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எஸ்சிஎல் டெக்னாலஜிஸில் ஒன் டைம் ஹிட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு செலவினம் வந்து இந்த நியூ லேபர் கோடுனால, அமெரிக்காவில் நியூ லேபர் கோடுனால பெரிய அளவுக்கு ஒன் டைம் லாஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இதனால் எஸ்சிஎல் டெக்னாலஜி Q3 ரிசல்ட்டு எதிர்பார்த்த அளவுக்கு டர்ன் ஆகலை. ப்ராஃபிட் 4% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருந்தது. எஸ்சிஎல் ஷேரும் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. அடுத்தது பஜாஜ் ஃபினான்ஸ். பஜாஜ் ஃபினான்ஸு இன்றைக்கி 0.3, 0.4% டவுனில் இருந்தது. பைன்ஸ்டீனோட அண்டர் பெர்ஃபார்ம் மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 750 டார்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸு நம்ம கவனிக்கலாம். மேபி ப்ரைஸ் வந்து இதை சேஞ்சஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டாக்கு ஜொமேட்டோவோட பேரண்ட் எட்டர்னல். கவர்மெண்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இப்போது ரீசெண்டாக மார்க்கெட் ஹவர்ஸில் வந்தது. இந்த 10 மினிட்ஸ் டெலிவரியை வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கிறதா மீடியாவில் பார்த்தேன். மேபி இந்த நியூஸ் வந்து ஜொமேட்டோ அண்ட் ஸ்விக்கிக்கு இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஆனால் இன்றைக்கி ஓப்பனிங்கில் 3% ப்ளஸில் தான் ஜொமேட்டோ ஓப்பன் ஆயிருந்தது. அது எட்டர்னல் ஓப்பன் ஆயிருந்தது. எம்எஸ்சிஐ இண்டெக்ஸில் வெயிட்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான ஒரு நியூஸ். அதாவது எஃப்ஐஎஸோட போர்ஷன் வந்து மோர் தென் 25%க்கு மேலே கிராஸ் ஆகுன்ற ஒரு நியூஸு. எம்எஸ்சிஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் இதில் இன்ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நியர்லி 3200 கோடி ரூபாய்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகுன்ற ஒரு நியூஸும் எட்டர்னல் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தது. அடுத்தது கோல் இண்டியா. நேற்று மோர் தென் 3% கிட்ட இன்க்ரீஸ் ஆன கோல் இண்டியா பாரத் கோக்கிங் கோலோட ஐபிஓ 125 மடங்குக்கு மேலே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வரைக்கும் டர்ன் ஆகிருக்கு. 105 மடங்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ரெஸ்பான்ஸ். அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி 10 ருபீஸ்க்கு மேலே கிரே மார்க்கெட் ப்ரீமியம் இருக்கிற இந்த ஐபிஓ கோல் இண்டியா நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக பார்க்கலாம். அடுத்து இன்றைக்கி மார்க்கெட்டில் ரொம்ப முக்கியமான நியூஸ் அப்படின்னா எல்என்டி தான். எல்என்டியை பொறுத்த வரைக்கும் எம்இடியோட ரிப்போர்ட் வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. குவைத்தில் வந்து ஆயில் ப்ராஜெக்ட் டெண்டர் வந்து கேன்சல் ஆகிறதுக்கான டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு அப்படின்ற ஒரு நியூஸு. இது ஒரு முக்கியமான காரணம் எல்என்டி இன்னைக்கு 3 to 4% கிட்ட இன்ட்ராடேல ஃபால் ஆனதுக்கு. இல்லை நம்ம இன்னும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு அதாவது இவங்க இந்த ஆயில் ப்ராஜெக்டோட டெண்டர் வந்து இவங்களோட ஆர்டர் புக்கில் இல்லை அப்படின்றதையும் இவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. பட் இது பாசிட்டிவாக இருந்தாலும் பட் இந்த ஸ்டாக் இன்னைக்கு வந்து ரெக்கவர் ஆகலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ஐசிஐசிஐ புடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். ஆக்சுவலாக இது இன்னைக்கு குவார்ட்டர்லி ரிசல்ட்டு. ஏபி வந்து பார்த்திங்கன்னா 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. வேல்யூ ஆஃப் நியூ பிஸ்னஸ் வந்து 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எதிர்பார்த்ததை விட ஒரு பெட்டரான ரிசல்ட்டு ஐசிஐசிஐ புடென்ஷியல். பட் ரிசல்ட் வந்த உடனே இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 to 4% இறங்குச்சு. அதுக்கப்புறம் பாசிட்டிவாக வந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் க்ளோசிங்கில் நியூட்ரலாக முடிஞ்சிருக்கு. ப்ரோக்கரேஜஸோட அப்டேட் தான் நம்ம வரப்போகிற அடுத்த செஷனில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ப்ராஃபிட் 26%க்கு மேலே பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட்டு இன்றைக்கி பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. மார்க்கெட் ஹவர்ஸில் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ரிசல்ட்டு தான் இன்றைக்கி பிஎஸ்யூ பேங்க் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கு ஒரு ரீசனாக இருந்தது. பாலிசி பஜார் மோர் தென் 2% கிட்ட இன்றைக்கி இறங்கியிருக்கு. ஐஆர்டிஏ கன்சல்டேஷன் பேப்பர் வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து லான்ச் பண்ண போகிறதா கொடுத்துருக்குறாங்க. ப்ரோக்கரேஜ் கமிஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கான இந்த பாலிசி பஜாருக்கு இது ஒரு செட்பேக்காக பார்க்கலாம். டிக்சன் இன்றைக்கி 5% கிட்ட இன்றைக்கி டிக்சன் ஃபால் ஆகிருக்கு. ஆல்ரெடி தொடர்ந்து வீக்காக இருந்த இந்த ஸ்டாக்கு இன்றைக்கி ஒரு செல்லிங் ப்ரெஷர். கிட்டத்தட்ட இந்த ஸ்டாக்கோட மார்க்கெட் கேப் வந்து பார்த்திங்கன்னா 70,000 கோடி ரூபாய்க்கு பிலோவில் ஃபால் ஆகிருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்க் என்சிடி மூலியமாக ஃபண்ட் ரேசிங்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஜனவரி 24 மேனேஜ்மெண்ட் மீட்டிங். ஸோ கோட்டக் மஹிந்திரா பேங்க் நம்ம கவனிக்கலாம். என்எஸ்சியோட ஐபிஓ
செபியோட சேர்மனோட அனௌன்ஸ்மெண்ட்டு தான் என்எஸ்சி ஐபிஓ இப்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். 1800 to 1900 இருந்தது கிரே மார்க்கெட் ப்ரீமியம், கிரே மார்க்கெட்டில் என்எஸ்சியோட ஷேர் ப்ரைஸு. பட் இப்போ 2000 கடந்திருக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஏன்னா இந்த செபியோட அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் என்எஸ்சி ஐபிஓவில். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, என்எஸ்சியோட ஐபிஓ வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இந்த 2000 அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நியர்லி 39 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. ஆனால் இதே பிஎஸ்சி 43 மடங்கும், எம்சிஎக்ஸ் வந்து 48 மடங்கும் ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ என்எஸ்சியோட ஐபிஓ ப்ரைஸ் பேண்ட் வந்து அப்ராக்சிமேட்டாக நான் சோஷியல் மீடியாவில் பார்த்த ஒரு விஷயம் 1200 1300லேருந்து 1700 வரைக்கும் ப்ரைஸ் பேண்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல் வார்பர்க் அப்படின்ற கம்பெனியை அக்வயர் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. 26% ஷேர்ஸு ஷேர் ஹோல்டர்கிட்ட இருந்து. ஸோ லெமன் ட்ரீ ஹோட்டல் நம்ம கவனிக்கலாம். யூஎஸ்எஃப்டியோட அப்ரூவல் ஜைடஸ் லைஃப் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. காட்ரிச் ப்ராப்பர்ட்டிஸ் ஒரு வருஷத்தோட லோவை இன்றைக்கி உடைச்சிருக்கு. 3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. செல்லிங் ப்ரெஷர் இன்றைக்கி அதிகமாக இருந்தது. ஹெச்எஸ்பிசி ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃபாவோட அப்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க. நியர்லி 1 to 2% இன்றைக்கி இன்ட்ராடேல இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்என்டி ஃபுட்ஸ் ட்ரம்ப்போட 25% டாரிஃப் வந்து ஈரானோட ட்ரேடிங் ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கிற கண்ட்ரீஸ்க்கு இம்போஸ் பண்ணப்படும் அப்படின்ற நியூஸு ரைஸ் கம்பெனிஸ்க்குள்ள இன்றைக்கி இம்பேக்ட் இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்என்டி ஃபுட்ஸ் 3%, கேஆர்பிஎல் நியர்லி 2% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. 250 to 600 கோடி ரூபாய்க்கான ஆர்டர் பிபிசிஎல்லேருந்து வாட்டெக் வபாக் ரிசீவ் பண்ணியிருந்தது. 1% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இது எல்லாமே இன்றைக்கி நியூஸ் இம்பேக்ட் இருந்த ஸ்டாக்ஸாக பார்க்கலாம். இப்போது அப்ரிசியேஷன் அண்ட் டிப்ரிசியேஷன் ப்ரைஸ் இன்றைக்கி என்னென்ன ஸ்டாக்கு, ப்ரோக்கரேஜ் கம்பெனி மோதிலால் ஒஸ்வால் மோர் தென் 5% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சிட்டி யூனியன் பேங்க் 4% இன்றைக்கி பாசிட்டிவ். கோல்டு ஃபினான்ஷியர், மணப்புரம் ஃபினான்ஸ் 4%. பெயின் கேபிட்டல் ஆல்ரெடி மணப்புரமில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்ற ஒரு நியூஸு, அது வந்து மேபி ஆர்பிஐ வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க, இல்லை இப்போதைக்கு இல்லை அப்படின்ற ஒரு நியூஸ் மீடியாவில் வந்தது. பட் அதை மறுத்து நியூஸ் வெளியிட்டிருந்த மணப்புரம் இன்றைக்கி 4%. இது மட்டும் நியூஸ் இல்லை, கோல்டு ப்ரைஸ் ரெக்கார்ட் ஹை, இவங்களோட ஏயுஎம் வந்து தொடர்ந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கிறதும் ஒரு காரணமாக பார்க்கலாம். டொபாக்கோ கம்பெனி காட்ஃப்ரே பிலிப் நியர்லி 3%. இதை தாண்டி 2 to 3% இன்க்ரீஸ் ஆகிருக்கிற ஸ்டாக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நிப்பான் லைஃப் அசெட் மேனேஜ்மெண்ட், கெமிக்கல் ஸ்டாக்கு நவீன் ஃப்ளோரின், ராடிகோ, ஜேகே சிமெண்ட், கேபிஆர் மில், இந்த ஸ்டாக்ஸ்லாம் ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் இருந்தது. ப்ரோக்கரேஜில் இன்னொரு ஸ்டாக்கு ஏஞ்சல் ஒன் 3% இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. இப்போ நெகட்டிவ் சைடுக்கு வரலாம். டிக்சன் 5% இறங்கியிருக்கு. வோடஃபோன் ஐடியா 4%. ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் இன்றைக்கி ஒரு ஷாக்கிங்காக 3% கிட்ட இறங்கியிருக்கு. நார்மல் இன்றைக்கி மேபி நியூஸ் இம்பேக்ட் தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் லிமிடெட் ஆல்ரெடி பிஸ்னஸ் அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் நேற்று இருந்தது. பட் இன்றைக்கி அகைன் 3% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. மெட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஹெச்இஜி, கிராஃபைட், இந்த ஸ்டாக்ஸ்லாம் மோர் தென் 2% கிட்ட ஃபால் ஆகிருக்கு. இதில் நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் எதிர்பார்த்த ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பெரிய அளவுக்கு நியூஸ் இம்பேக்டில் இருந்த ஸ்டாக்ஸு பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இல்லாமல் டான் ஆகிருக்கு. இல்லை இப்போது செக்டார் பக்கம் வரும்போது 3 செக்டார் வந்து இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ட்ரிகர். முதல் இடத்துல 0.78% பிஎஸ்யூ பேங்க். மீடியா இண்டெக்ஸில் பிவிஆர் ஐநாக்ஸோட ரேலி இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் அப்சைட் மொமெண்டம் இருந்தது. கன்சூமர் டூரபிள்ஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இறங்கின இண்டெக்ஸ் 0.9% இன்றைக்கி ஃபால் ஆகிருக்கு. இதில் டிக்சன், வேர்ல்பூலோட ஃபால் வந்து ஒரு ரீசனாக பார்க்கலாம். ரியல்டியில் வந்து காட்ரிச் ப்ராப்பர்ட்டிஸ், பிரிகேடோட ஃபால் தான் இன்றைக்கி பெரிய அளவுக்கு டான் ஆகிருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸில் எஸ்சிஎல் டெக்னாலஜிஸ் மட்டும் 0.2% டவுன், மற்ற எல்லா ஸ்டாக்குமே இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. மீடியா இண்டெக்ஸில் பிவிஆர் ஐநாக்ஸ் இன்றைக்கி 7% இன்க்ரீஸ் ஆனது ஒரு முக்கியமான ரீசனாக பார்க்கலாம். பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தான் பிஎஸ்யூ பேங்க்கில் இன்றைக்கி டாப் கெய்னர். யூனியன் பேங்க்கும் எஸ்பிஐயும் அடுத்தடுத்த கெய்னராக இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. இதில் பேங்க் நிஃப்டியில் ஐசிஐசிஐ, யூனியன், எஸ்பிஐ டாப் கெய்னராக இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்தோம். அடுத்தடுத்த நியூஸ் குளோபலாக, முக்கியமாக அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப்ட இருந்து தினசரி ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு. மார்க்கெட் என்ன பாடுபட போகுது அப்படின்றதும், நம்ம அடுத்த நியூஸ் என்ன அப்படின்றத மார்க்கெட் வெயிட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ என்ன ஷாக்கிங்காக இல்லை சர்ப்ரைஸாக இருக்குமா அப்படின்றத பார்க்கலாம். இந்த ஈரான் ஏற்கனவே வெனிசுலாவோட பிரச்சனை ஆயில் மார்க்கெட்லேயும் சரி, கோல்டு சில்வர்லேயும் பெரிய இம்பேக்ட் இருந்தது. இப்போது அதுக்கு அடுத்ததாக கிரீன்லேண்ட், இப்போது ஈரான். ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த குளோபலில்
பெரிய அளவுக்கு பேசுபொருளா பாலிசி சேஞ்சஸ், புது புது அனௌன்ஸ்மெண்ட் இதெல்லாமே மார்க்கெட் இம்பேக்ட்டை கிரியேட் பண்ணும். இல்ல நம்ம நிஃப்டியை மட்டும் கவனிக்கும்போது, இப்போதைக்கு ஒரு வீக் ஜோன்ல தான் நிஃப்டி ரிட்டர்ன் ஆயிருக்கு. மறுபடியும் 26,050க்கு மேல க்ளோஸ் ஆனா தான் ட்ரெண்ட் இன்னும் ஸ்ட்ரென்த்தனா கன்டின்யூ ஆக சான்சஸ் இருக்கு. பட் பட்ஜெட் இருக்கிறதுனால பெரிய கரெக்ஷன் வருமா அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. பிஎஸ்யூ கம்பெனிஸு, டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு, ரயில்வே ஸ்டாக்ஸு, பேங்கிங் ஸ்டாக்ஸு நம்ம இந்த பட்ஜெட்டோட ஃபோக்கஸில் கவனிக்கக்கூடிய செக்டாரா இங்கே வாட்ச் பண்ணலாம். இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழில் ஸ்டாக் மார்க்கெட்டை லேர்ன் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். ஜனவரி 23 மதுரையில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் இருக்குது. ஜனவரி 24 திருச்சியில் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான கோர்ஸ் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.